அடுத்து இப்போ நம்ம வந்து லினன் காட்டன் பார்க்க போகிறோங்க. எல்லாருக்குமே லினன் காட்டன் பற்றி தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபேப்ரிக், ரொம்ப வந்து காட்டன்றதுனால சம்மருக்கும் நல்லாயிருக்கும், எந்த கிளைமேட்டுக்குனாலும் சூட்டபிள் ஃபேப்ரிக் அப்படின்னா காட்டன் தாங்க. அதுலேயும் லினன் காட்டன் கேட்கவே வேண்டாம். டீச்சர்ஸ் காட்டனுங்க இது. இதை வந்து டீச்சர்ஸ் காட்டன்னே தானே சொல்லி சேல் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ இது வந்து டீச்சர்ஸ் காட்டன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து 3 கலர்ஸ் தாங்க இப்போதைக்கு என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மற்ற கலர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. சாரி ஃபார் தட். நான் கொஞ்சம் லேட்டாக போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோஸை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க், ராணி பிங்க் வித் க்ரீன் ஷேடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் பிரிண்ட் தாங்க எல்லாத்துலேயுமே இருக்குது. இது வந்து பாடி பார்ட்டுங்க, இது வந்து பல்லு பார்ட்டுங்க உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டரில் இந்த மாதிரி வரும். ஒரு 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 சின்ன ஜரி பார்டரும் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ஜரி இருக்கிற மாதிரியும் இருக்காது, இல்லாத மாதிரியும் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப அப்படி கிராண்ட் லுக் மாதிரி இல்லைனாலும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனுங்க இந்த லினன் காட்டன் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் பெரிய பெரிய ஷாப்லலாம் வந்து உங்களுக்கு 1200 ரேஞ்சில் தாங்க இது வந்து சேல் பண்ணுறாங்க. பட் நான் வந்து இதை வந்து 650 to 700 அவ்வளோதாங்க. அந்த 700 ஏன் அப்படின்னா வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் ஓடுங்க. ஷிப்பிங் இல்லாமல் 650ங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நான் போட்ட எல்லா சாரீஸ்க்குமே வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க. ப்ரைஸ் நான் எதுக்குமே ரொம்ப மென்ஷன் பண்ணல. சில சாரீஸ்க்கு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த ப்ரைஸ் வேரியேஷனில் இருக்கிறதா உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரைஸை பற்றி சொல்லியிருப்பேன். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த அகைன் நம்ம வந்து இந்த சாரீக்கு வருவோம். ஸோ இப்போ நான் சொன்னது போல் பெரிய பெரிய ஷாப்லலாம் இது வந்து 1200ங்க. அந்த ஷாப் நேம் நான் சொல்ல விருப்பப்படல. அது வந்து ரொம்ப பெரிய ஷாப்புங்க, அது ரொம்ப பிராண்டட் ஷாப்புங்க அது. ஸோ அதனால நீங்கள் அங்கெல்லாம் போகிறத விட நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் கிடச்சிரும், சேம் லினன் ஃபேப்ரிக்கில் கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு லினனில் வேர் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் எடுத்து வேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இதில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுங்க, ஃபேப்ரிக் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா டார்க் கலர்ஸுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வாஷ் இது வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில், கோல்டு வாட்டரில் டிட்டர்ஜென்ட்டோ இல்லை பவுடரோ லிக்விடோ எதுவுமே இல்லாமல் சோக் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷேடோவில் வந்து நீங்கள் நிழலில் மட்டும்தாங்க காய வைக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக போயிடும். உங்களுக்கு காட்டன் பற்றி உங்களுக்கு தெரியும், எவ்வளோ விலை கொடுத்து எடுத்தாலும் வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகுதாங்க செய்யும். அதனால நீங்கள் அந்த மாதிரி வெயிலில் காய வச்சுட்டு கலர் ஃபேட் ஆயிடுச்சுன்னு தயவுசெய்து யாரையுமே குறை சொல்லாதீங்க. இது வந்துட்டு காட்டனோட இதுவே அப்படிதாங்க. அதனால நீங்கள் வந்து இது நிழலில் காய வைங்க. ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து வேர் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் வித்தவுட் எனி டிட்டர்ஜென்ட், வித்தவுட் எனி லிக்விட் நீங்கள் வந்து சோக் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கலர் போகாதுங்க. பட் டார்க் கலர்ஸுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வாஷில் கொஞ்சம் கலர் போகுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. காட்டன்னாலே அப்படிதாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் வந்து இப்போ பார்க்குற இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து வீடியோ குவாலிட்டியில், கேமரா குவாலிட்டிக்காக கலர்ஸ் வேரி ஆகலாம். ஸோ சேம் கலர் எல்லாத்துக்குமே இருக்காதுங்க, கொஞ்சம் அப்படி இப்படி வேரி ஆகுங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் இருக்கிற நான் இப்போ என்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிற 3 கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ராணி பிங்க் வித் க்ரீன் பார்த்தீங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு அழகான குங்கும ரெட்டுங்க. குங்கும ரெட்டில் வந்து அதே சேம் ஃப்ளாரல் டிசைன் தாங்க. முந்தி வந்து அதே க்ரீன் தாங்க, சேம் பார்டருங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு ஜரி இருக்குங்க, பார்க்குறதுக்கு உங்களுக்கு இருக்க தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நான் அப்படி கையில் எடுத்து காமிக்கிறேங்க, அந்த ஜரி பார்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேயுமே வந்து இந்த முடிச்செல்லாம் இருக்குங்க உங்களுக்கு. அடுத்து இன்னும் ஒரு கலர் இருக்குங்க, அது வந்து க்ரீன் வித் ரெட் பார்டருங்க. பாடி வந்து க்ரீனில் இருக்கும், பாடி க்ரீனு. அண்ட் இது வந்து ஒரு ரெட் மரூன்னு சொல்லலாம், ப்ரௌன், ஒரு மாதிரி லைட் ப்ரௌன்னு சொல்லலாங்க, கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இது ஒரு கலருங்க. ஸோ 3 கலர்ஸ் டோட்டலாக இதில். ஸோ லினனில் அவ்வளோதாங்க இருக்குது, மற்ற கலர்ஸ்லாம் எனக்கு வந்து சேல் ஆகிடுச்சுங்க.